ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம கஞ்சி எப்படி செஞ்சு குடிக்கலான்னு தாங்க பார்க்கலாம். இதே மாதிரி சிறந்த உணவு வந்து எந்த உணவுமே இருக்காதுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் பயன்களை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்கணுமா குடிக்க வேண்டாமான்னு அதுக்கப்புறம் தாங்க தெரியும். அவ்வளவுக்கு நன்மைகள் இருக்குங்க. வேறு இந்த அரிசி வந்து இந்த ரெட் கலரில் இருக்குதுன்னு ஒரு சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம இதை வச்சு சாப்பிட முறையில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்டு வேறு வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு பிள்ளைகள் வந்து கேட்டாங்கங்க, இப்படி கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு தாங்கன்னு. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேறு குழந்தைகளுக்கு இப்போவுமே நம்ம பழகிட்டோன்னா, இந்த உணவு பழக்கங்கள் பழகிட்டோன்னா அவங்க வளர வளர வேறு பீஸா பர்கர்லாம் ஆசைப்பட மாட்டாங்கங்க. இப்படி உள்ள இதாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணுக்கு நல்லா பிடிக்குங்க. இதில் வந்து பயன்கள் பார்த்துக்கலாம். மூளையை வந்து நல்ல செயல்படுத்துறதுக்கு வந்து நல்ல உதவுங்க. அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிக்கு வந்து இது அதிகமாக பயனுள்ளதாக இருக்குங்க. இதில் வந்து தசைப்பிடிப்புக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. நரம்பு தளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. கொலஸ்ட்ராலுக்கு வந்து நல்லா கட்டுப்படுத்துங்க. இதில் வந்து அதிக நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அப்புறமா வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த கஞ்சியை நம்ம வச்சு கொடுத்தோன்னா உடல் எடை வந்து குறையுங்க. இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி பார்க்காதவங்க பாருங்க. இதாங்க கருப்பு கவுனி அரிசி. பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி சொல்லக்கு, ஒரு ரெட்டிஷாக நல்ல திக் கலரில் கருப்பு கலரும் சேர்ந்து அப்படி இருக்குங்க. நம்ம ஊற வச்சோன்னா அந்த தண்ணி வந்து ரெட்டிஷாக இருந்த மாதிரி இருக்கும். லைட் ரெட்டிஷாக நல்லா சாயெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு உண்மையிலே இந்த கலர் அரிசி தான். இப்போ வந்து நம்ம எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு நான் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். இது கூட வந்து குதிரைவாளி வந்து 2 கைப்பிடி அரிசி எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இந்த குதிரைவாளி, சாமை, வரகு, திணை 4 சைஸ் அரிசியும் இந்த அரிசியும் தாங்க நான் கடைக்கு போய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு நைட்டுக்கு வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறைப்பாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவு அரிசி இருந்ததுன்னா 3 கப்பு அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு போட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து துவையல் நம்ம அரைச்சிக்கலாங்க. துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். சும்மாவே நம்ம குடிக்கவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து காண துவையல் தாங்க அரைக்க போகிறேன். காணத்தை வந்து அரைச்சி வறுத்து எடுத்துக்கலாம். இது வத்தல் வந்து ஒரு 4 வத்தல் எடுத்து போட்டு அது கூட வறுத்து எடுத்துக்கலாம். வத்தலை கொஞ்சம் இது கூட சூடு பண்ணோன்னா நமக்கு அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது காணத்தை வந்து ஒரு சொலவில் வந்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோட்டில் வந்து அரைச்சோன்னா மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம புடச்சி எடுத்தால் வந்துடுங்க. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பவுடரை கூட வந்து நம்ம வத்தலும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு ஒரு 2 பூண்டு, ஜீரகம், கறிவேப்பிலை, உப்பும் புளியெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்ட்டான காண துவையல் ரெடிங்க. இந்த காண துவையல் கூட நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வச்சு குடித்தோன்னா அட்டகாச சுவையில் இருக்குங்க. இந்த துவையல் அரைக்க டைமில் நமக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து ரெடி ஆயிட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோன்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க. தண்ணியை வந்து குறைச்சி வச்சுட்டோன்னா கட்டி தன்மையாக இருக்குங்க. அப்போ வந்து கொஞ்சமாக வெந்நீயை வச்சு கலக்கிட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. இது கூட குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி மார்க்கெட் போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு டைம் வந்து இப்படி கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஆற வச்சு குடித்தோன்னா டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய்.